டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்துக்கலாம். சில பதிவில் பார்த்தோம், கள்ளாமையில் என்ன சொன்ன, பிறருடைய பொருளுக்கு விழைவது, திருடுவது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் இருக்கே, அது ஏன் அப்படி தோணுறது அப்படின்னு கேட்டால், முன்பக்கத்து மூளை இருக்கே, ப்ரீஃபரண்டல் லோபு மயங்கி இருக்குது. அதாவது எது சரி, எது தவறு, எது ஏற்புடையது, எது ஏற்புடையது அன்று, எதை நாம் பழக்கத்தில் கொள்ள வேண்டும், எந்த பழக்கங்களை தள்ளிவிட வேண்டும் என்கின்ற அதை ரெண்டுத்துக்கு நடுவில் ரெண்டு இருக்கு இல்லையா, நல்லது இல்லாதது, கெட்டது, சரி தவறு அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு சரி தவறுக்கு நடுவில் சீர்தூக்கி பார்த்து அதில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனம் என்ன அங்கே இல்லை. அந்த மனம் வேலை செய்கிற சாமர்த்தியம் அந்த ப்ரீஃபரண்டல் லோபுக்கு இல்லை. அதனால தான் நிறைய பேர்கிட்ட கள்ளாமைன்னு என்ன, திருடக்கூடாது. ஏன் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, அமைதியாக இருக்கிறது, அளவாக இருக்கிறது, அளவு மீறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுத்துக்கு உள்ள இடையில் உள்ள வித்தியாசங்களை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவான எண்ண ஓட்டங்கள் இல்லை. அதனால தான் முதல்ல கள்ளாமை வருது. முதல்ல அதுபோல் எண்ண ஓட்டங்கள், மனது மயங்கி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இது எல்லாத்துக்கு மேலே நமக்கு என்ன உண்டோ அதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். நமக்கு இல்லாததை பற்றி நம்ம விருப்பப்படுறது, அதை நம்மளோட வாழ்வில் அதை இணைத்து கொண்டு வருவது அப்படின்னு சொன்னால், அதற்கும் நாம் என்ன பண்ணணும், தயாராக இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். தொடர்ந்து இது போல் நம்மளால் இருக்க முடியுமான்னு. அதனால் கள்ளாமை செய்து, அதாவது பிறர் பொருளை திருடி அதில் நம்மளோட வாழ்வை நம்ம பெருக்கிக்கிறோம்னு சொன்னால், முதல்ல அது இருப்பது போல் மேலும் மேலும் பெருகுவது போல் தோன்றினாலும் பின்னர் என்ன பண்ணோம், நம்மளோட தரத்துக்கும் தாண்டி அதற்கும் கடந்து கீழே சென்று அது நம்ம கடைசியில் இல்லாத போயிடும், கெட்டே போயிடும். அதற்கு என்ன காரணம், ஏற்கனவே ஒரு நாளில் நம்ம செய்த தவறு அன்றைக்கெல்லாம் அது போதுமான அளவாக இருந்தாலும் பின்னர் அதுவே என்ன பண்ணிட்டு நம்மளுடைய தரத்தை தாழ்த்து விட்டது. தரம் என்பது என்ன, வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம். அது இல்லாமல் தரம் என்று சொன்னால் நம்மளை பற்றின ஒரு புரிதல். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது போல் ஒரு தவறான யோசனை வைக்கிறோம். அந்த தவறான யோசனையும் என்ன, மனது மயங்குது. அது சரி தவறுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை உணர்ந்து புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், மேலே அதுபோல் நம்ம செய்கிறோம். அதுவே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பண்ணுறது, வாழ்வாதாரத்தை பெருக்கி தான் கொடுக்குறது. ஆனால் பெருக்கி கொடுத்த பிறகு சில சமயத்தில் அதுவே நம்மளை என்ன செய்கிறோம், அப்படியே ஃப்ளாட்டனாக தலைக்குப்புற தள்ளி விட்டுடும். அப்போ தலைக்குப்புற தள்ளி விட்டுட்டா அதுலேருந்து மீண்டு எழுந்து வர்றதற்கு 100 பேர் அப்படி தள்ளித்துன்னு வைங்க, அதில் 2-3 பேர் தான் எழுந்து வர முடியும். பாக்கி நிறைய பேருக்கு அது எழுந்து வர முடியாது. இதற்கு என்ன காரணம், நம்மளுடைய அளவுக்கு மேலே ஆசைப்படுறோம். அதாவது இப்போ பெரியவங்களாம் சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு போல் நம்மளோட என்ன முயற்சியோ என்ன முடியுமோ அதற்கு ஏற்ப மட்டுமே நம்மளால் செயல்பாடுகளை வளர்த்து கொண்டால் இதுபோல் ஒரு நிலைமை இருக்காது. அதனால் அளவறிந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவறிந்து வாழ்வது ஒரு அறம் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து நடந்து அதுபோல நடக்கிறான், அதையே கடைபிடிக்கிறான். தொடர்ந்து தன் வாழ்வாதாரத்தை என்ன பண்ண, நிதானமாகவும் வெற்றிகரமாகவும் மேல் நோக்கி எடுத்து செல்கிறார். அவருடைய வாழ்வின் பொருளாதாரம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய கோட்பாடு என்ன, அளவுக்குட்பட்டு என்ன செய்யலாம், செலவு செய்ய வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆனால் வருகின்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் சேமித்து வைக்க வேண்டும். இதுபோல் சில அறம், இதெல்லாம் ஒரு கடப்பாடு. இந்த கடப்பாடு அவன் தொடர்ந்து கடைபிடிப்பதால் அவனுக்கு என்ன பண்ணுறது, இந்த அறம் தொடர்ந்து மேலும் மேலும் அவனுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். அந்த புத்துணர்ச்சி அளிக்கும் போது அத்தகையவர்களுக்கு புத்தேழ் உலகு, அப்படி வள்ளுவர் கூட அப்படி சொல்கிறார். இதுபோல் அளவறிந்து வாழக்கூடியவனுக்கு புத்தேழ் உலக, தேவர் உலகமும் கூட என்ன பண்ணோம், வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். தேவர் உலகம் வாய்க்கும் என்ன சொன்னான்னா, சொர்க்கத்தையே அவன் பார்க்கலாம். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தேவர் உலகத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே அவன் என்ன பண்ணான், இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை காண முடியும் என்பதுதான் பெரியோருடைய கணிப்பு. அதனால் எப்பொழுதும் பிறர் பொருள் விழையாமை, பிறர் பொருளில் ஈடுபாடு கொள்ளுதல், பிறருடைய வசதியில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு அது வேணும்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது. மாறாக தனக்குன்னு என்ன உண்டோ அதிலேயே நம்ம என்ன பண்ணோம், ஈடுபாடு இருக்கணும்.
அது மட்டுமே வளர்த்து கொள்ள வேண்டியது. அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிறப்பான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்வது அவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.